திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், யூடியூப் இதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்களும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. பெரிய தப்பு. தினம் ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரமுட்டான் பழத்தோட நன்மைகள் மற்றும் பயன்கள் வாங்க பார்க்கலாம். ரமுட்டான் பழத்தில் வைட்டமின்கள், தாதுக்கள், நீர் சத்து இது ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சருமத்துக்கும் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இதய ஆரோக்கியத்திற்கும் இது நல்லது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் ரமுட்டான் பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. இது இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அதனால் ரமுட்டான் பழத்தை நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு பழமாக இருக்குது. தொற்று நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது. வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்குறதுக்கும் இந்த பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் நீரேற்றம் வைத்திருக்கவும் உடல் குளிர்ச்சி தன்மையை வச்சுருக்கிறதுக்கும் ரமுட்டான் பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. முடி ஆரோக்கியத்திற்கும் சரும ஆரோக்கியத்திற்கும் ரமுட்டான் பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரமுட்டான் பழம் சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. இதில் தீமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே கவனத்தோட எந்த ஒரு பொருளுமே அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படின்னு பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்கள் அளவாக மிதமான அளவு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதை சாப்பிட்றது தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் மிதமான அளவில் உட்கொள்கிறது ரொம்ப நல்லது. ரமுட்டான் பழம் நிறைய சத்துக்கள் நிறைந்த பழமாகவும் இதோட பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியாவை கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பல நாடுகளில் இது பரவி விளையக்கூடிய பழமாக இருக்குது. இந்த பழத்தில் வெளிப்புறம் சிவப்பாகவும் உள்புறம் சதை வெள்ளை நிறத்துலேயும் இந்த பழம் கொண்டு இருக்கும். இந்த பழத்தில் வைட்டமின் B3, C போன்ற சத்துக்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இயல்பாகவே இனிப்பு சத்துக்கள் அதிகம் உள்ளது. அதனால எளிதில் ஜீரணமாகக்கூடிய தன்மை உடையது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு உடனடியாக சக்தி அளிக்கக்கூடிய பழமாக இது உள்ளது. உடலுக்கு சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை ஒரு நட்ஸாக எடுத்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஜீரண சக்தி, அப்புறம் சரும ஆரோக்கியத்துக்கு, உடல் வெப்பநிலையை பராமரிப்பு, இந்த மாதிரி போன்ற நீர் சத்து, இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் ரமுட்டான் பழத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த அளவு இந்த பழத்தில் நன்மைகள் இருக்கோ அந்த அளவு தீமையும் இருக்குது. அதனால எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நம்ம ரமுட்டான் பழத்தோட நன்மைகள் மற்றும் தீமைகள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.